உள்ள ஏன் நான் இவ்வளவு சாஃப்டா இருக்கேன்? திடீரென்று விக்ரம் தன் பாக்கெட்டில் கையை வைத்தான். அடுத்த கணமே அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. ஆத்திரத்தின் உச்சியில் அவன் நட்சத்திரா படுத்திருந்த கட்டிலுக்கு அருகில் சுட்டான். துப்பாக்கி சத்தம் கேட்டு நட்சத்திரா மரண பயத்தில் உறைந்து விழித்தாள் என்று தன் மனதிற்குள் ரகசியமாக தீர்மானம் செய்து கொண்டாள். மீண்டும் அந்த நெல்மணி நிரம்பிய கலசத்தை பார்த்தாள். ஆமா, எவ்வளோ நேரம்தான் இப்படியே வெளியிலேயே நிற்கிறது. இந்த பட்டுப்புடவை கூட ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த வெயிட்டோட என்னால் இனிமேலும் நின்றுட்டே இருக்க முடியாது. இப்போதைக்கு வேற வழியே இல்லை, வீட்டுக்குள்ள போய் தான் ஆகணும் என்று நினைத்தாள். கடைசியில் நட்சத்திரா தன் வலது காலால் அந்த நெல் கலசத்தை மெதுவாக சரித்தாள். அந்த நெல்மணிகள் தரையெங்கும் சிதறிய அந்த நிமிடமே அங்கிருந்த 4 பேரும் ஒரே குரலில் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அவர்களின் சந்தோஷம் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. த்ருவ் உற்சாகமாக, சூப்பர் அண்ணி, நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க. அந்த நெல்மணி சிதறினது அப்படியே ரணபாலி சாங்ல ரஷ்மிகா தட்டிவிட்ட மாதிரியே பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க நீ என்று பாராட்டினான். அவன் சொன்னதை கேட்டதும் நட்சத்திராவின் சோகத்தையும் மீறி அவளுடைய இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை பூத்தது. ஆனால் அடுத்த கணமே அந்த சிரிப்பு மறைந்து போனது. இது எதுவும் அவள் ஆசைப்பட்டு செய்யும் விஷயம் அல்ல. ஒரு கட்டாயத்தில் செய்கிறாள். அவளுடைய பிறந்த வீடே அவளை இங்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்திருக்கிறது. அதனால் இனி அவள் வேறு எங்கு போக முடியும்? அந்த நேரத்தில் சங்கரும் ஆகாஷும் நட்சத்திராவுக்கு முன்னால் வந்தனர். அண்ணி, இவங்க 2 பேரும் இப்படிதான் ஏதாவது தேவையெல்லாம் உளறிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க உள்ள வாங்க. உங்களை நாங்க விக்ரமோட ரூமுக்கு கூட்டிட்டு போறோம் என்றார்கள். அவர்கள் அப்படி சொன்ன அடுத்த நிமிடம் நட்சத்திராவின் இதயம் படபடவென வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளுடைய மூச்சுக்காற்று சூடானது. ஏனென்றால் அவள் இன்னும் விக்ரமின் முகத்தை கூட பார்க்கவில்லை. அவனுடைய கடுகடுப்பான பேச்சையும் அந்த முரட்டுத்தனத்தையும் மட்டுமே கேட்டிருந்தாள். அதற்கே அவன் இருக்கும் திசைப்பக்கம் கூட தலை வைத்து படுக்கக்கூடாது என ஏற்கனவே மனதிற்குள் முடிவெடுத்திருந்தாள். இப்போது அவனுடைய அறைக்கே செல்ல வேண்டுமென்றால் அது எப்படி முடியும்? ஆனாலும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவளால் அந்த 4 பேரிடமும் எதையும் விவாதிக்க முடியவில்லை. அவர்கள் அண்ணி அண்ணி என்று அவளிடம் உரிமை எடுத்துக்கொண்டாலும் அவளுக்கு அவர்கள் 4 முற்றிலும் அந்நியர்கள்தானே. எப்படியாவது சற்று நேரம் அமர இடம் கிடைத்தால் போதும் என்று நினைத்த நட்சத்திரா மெதுவாக தலையை அசைத்து சம்மதம் சொன்னாள். அவள் சம்மதம் சொன்னதை பார்த்த அந்த 4 பேரும் ஒருவரையொருவர் பார்த்து கிண்டலாக சிரிக்கத் தொடங்கினார்கள். அவர்களுக்குள் ஒருவிதமான குதூகலம் பிறந்தது. 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து, அடேங்கப்பா அண்ணி, நீங்க இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து நாங்க கூட ரொம்ப ரிசர்வ்ட்னு நினைச்சிட்டோம். ஆனா பரவாயில்லையே, நீங்க செம ஸ்மார்ட். இவ்ளோ ஸ்பீடா இருந்தா அண்ணனோட மனசை நீங்க சீக்கிரமே மாத்திடுவீங்க. எவ்வளவு வேகமா ஓகேன்னு தலையாட்டினாங்க பாத்தீங்களா என அவர்கள் 4 ஒருமித்த குரலில் பேசிக்கொள்ள நட்சத்திராவுக்கு முகம் சிவந்தது. இதுவரை ஆண்களோடு பழகிய அனுபவமே இல்லாத அவளுக்கு இந்த 4 இளைஞர்களின் பேச்சு மிகவும் வித்தியாசமாகவும் அதே சமயம் மிரட்சியாகவும் இருந்தது. அவள் மனதிற்குள், இவங்க என்ன இப்படி பேசுறாங்க? இவ்ளோ நேரமா வீட்டுக்குள்ள வர சொல்லி என்ன கம்பல் பண்ணாங்க. நான் ஓகேன்னு சொன்னதும் அதையே சொல்லி இவ்ளோ கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களே. இப்போ நான் ஓகேன்னு சொல்லலாமா வேண்டாமா என தனக்குள்ளேயே 1000 கேள்விகளோடு குழம்பி போனாள். பதற்றத்தின் உச்சியில் இருந்த நட்சத்திராவின் வாயிலிருந்து சட்டென்று, இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என்ற வார்த்தைகள் தடுமாற்றத்துடன் வெளிவந்தன. ஆனால் அவள் அப்படி சொன்னது அந்த 4 இன்னும் வேடிக்கையாக போய்விட்டது. நட்சத்திரா பதட்டப்படுவதை பார்த்து அவர்கள் 4 கைகொட்டி ஆரவாரமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். பின்பு நட்சத்திராவை பார்த்து, அட விடுங்க அண்ணி, நாங்க சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க உங்களை சும்மா கிண்டல் செய்யதான் அப்படி பேசினோம். சரி வாங்க போலாம். எது எப்படியோ இந்த சடங்கு சம்பிரதாயம்னு உங்களை நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க. நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க, உள்ள வாங்க என அவளிடம் அன்பாக பேசிக்கொண்டே அந்த 4 பேரும் அவளை அழைத்து செல்ல தொடங்கினார்கள். வீட்டிற்குள் செல்ல செல்ல நட்சத்திராவின் பயம் இன்னும் பல மடங்காக அதிகரித்தது. அந்த வீட்டின் உள்ளே இருந்த அசாத்தியமான ஆடம்பரத்தையும் பிரம்மாண்டமான கலைப்பொருட்களையும் பார்த்தவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் விட முரட்டுத்தனமான விக்ரமின் பேச்சு ஏற்கனவே அவளுக்குள் ஒரு பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த விக்ரம் இருக்கும் அறைக்கு செல்ல அவளுக்கு சற்றும் துணிவில்லை. சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நட்சத்திரா மெல்லிய குரலில், நீங்க நீங்க என்ன வேற ஏதாச்சும் ரூமுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? எனக்கு தனியா ஒரு ரூம் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். அவளுடைய அந்த அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் அந்த 4 பேரும் அப்படியே திகைத்து போய் நின்றார்கள்.
ஒரு நிமிடம் அங்கு நிசப்தம் நிலவியது. உடனே சங்கர் குறுக்கிட்டு, அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க விக்ரம் அண்ணாவோட வைஃப். நீங்க எப்படி வேறொரு ரூம்ல போய் தங்க முடியும்? இது மட்டும் விக்ரமுக்கு தெரிஞ்சா எங்களை சுட்டே கொன்னுடுவான். இப்போ எங்களுக்கு சாகணுங்கிற எண்ணம் துளி கூட இல்ல அண்ணி என்றான். தொடர்ந்து சங்கர் பாவமாக முகம் வைத்துக்கொண்டு, ஆமா ஆமா, நாங்க இன்னும் சின்ன பசங்க தான். எங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஏன் ஒரு லவ்வர் கூட இல்ல. நாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில உருப்படியா எதையுமே பார்க்கல. அதுக்கு முன்னாலே எங்களை சாகடிக்க பாக்குறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா அண்ணி என்று கேட்டான். சங்கர் அந்த தருணத்தில் காட்டிய பாவமான முகத்தையும் அவனது பேச்சையும் கேட்ட நட்சத்திராவால் தன் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் கவலையையும் மீறி சத்தமாக வெடித்து சிரித்தாள். நட்சத்திரா சிரிப்பதை கேட்டதும் அந்த நால்வர் முகத்திலும் புன்னகை அரும்பியது. நட்சத்திராவின் சிரிப்பு அவ்வளவு அழகாகவும் சங்கீதம் போலவும் கேட்டது. தன்னால் அந்த மகிழ்ச்சியை அடக்கிக் கொள்ள முடியாமல் விஷால் பேசத் தொடங்கினான். அண்ணி, உங்க சிரிப்பு எவ்வளோ அழகா இருக்கு. உங்க முகத்தை மூடி இருக்கிற முக்காட்டை நீங்க எப்போதான் விளக்குவீங்க? உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்பவும் அண்ணா எங்களை கூட்டிட்டு வரல. கல்யாணத்துக்கு முன்னால நடந்த எந்த ஃபங்க்ஷன்லயும் எங்களால கலந்துக்க முடியல. கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுல இருந்தே இந்த முக்காடோட தான் இருக்கீங்க. நீங்க தான் எங்களோட முதல் அண்ணி. உங்க முகத்தை பார்க்காம உங்களை நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது என விஷால் மீண்டும் அதை பற்றி கேட்க சிரித்துக் கொண்டிருந்த நட்சத்திராவின் முகம் அடுத்த நொடியே சோகத்தில் வாடியது. அவளுடைய மனதிற்குள் அந்த ரகசியம் பாரமாக அழுத்தியது. இந்த சிரிப்புக்கு பின்னால் இருப்பது நட்சத்திராவா அல்லது பிரியங்காவா என்பது தெரிந்தால் இந்த பரிவெல்லாம் காணாமல் போய்விடுமே என்ற பயம் அவளை மீண்டும் ஆட்கொண்டது. ஆகாஷ் சட்டென்று குறுக்கிட்டு, டேய், சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்கடா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ணியை இப்படியே பேச வச்சு சங்கடப்படுத்தாதீங்க. இன்னொன்னு நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் இப்படி அண்ணி கூட சிரிச்சு பேசி அரட்டடிக்கிறத ஒருவேளை விக்ரம் அண்ணா பார்த்தா அவ்வளோதான், மனுஷன் இன்னும் பயங்கரமா கடுப்பாவாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கிறது ஞாபகம் இருக்குல்ல? தாத்தா ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு பார்ட்டி பண்ண பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. அத மனசுல வச்சுக்கோங்க என்று எச்சரித்தான். ஆகாஷ் பார்ட்டி என்று சொன்னதுமே மற்ற மூவரின் கண்களிலும் ஒரு விதமான உற்சாகம் மின்னியது. ஆமாம்டா, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ண முடியாது. இப்படியே இங்க நின்னு பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்ம பிளான் பண்ண எதுவுமே நடக்காது என்று துருவும் ஆமோதித்தான். அது மட்டுமில்லாமல் விக்ரம் மற்றும் தங்களின் புதிய அண்ணியின் முதலிரவு பற்றிய நினைவும் அவர்களுக்குள் ஒரு சேர வந்தது. ஒரே குரலில், சரி வாங்க, அண்ணிய சீக்கிரமா கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு நாம நம்ம வேலையை பார்க்க போலாம் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் நட்சத்திராவை விறுவிறுவென விக்ரமின் அறைக்கு அழைத்து சென்றார்கள். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போது நட்சத்திராவின் இதயம் ஒரு போர் முரசை போல அடித்துக் கொண்டது. அவளுடைய இதய துடிப்பு நொடிக்கு நொடி அதன் வேகத்தை அதிகரித்தது. அந்த அறைக்குள் என்ன காத்திருக்கிறதோ, விக்ரம் அங்கு என்ன நிலையில் இருப்பானோ என்ற அச்சம் அவளை உலுக்கியது. அவர்கள் அந்த பிரம்மாண்டமான அறையின் கதவை திறந்தார்கள். ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை. ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. துருவ் மெதுவாக அறைக்குள் எட்டி பார்த்தான். என்னடா அது, அண்ணனோட சத்தத்தையே காணோம். ஒருவேளை தூங்கியிருப்பானோ? பாவம், கல்யாண வேலையில ரொம்ப டயர்டா இருப்பான். அவனுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கவே தெரியாதே என்று கிண்டலாகச் சொன்னான். ஆகாஷும் உள்ளே எட்டி பார்த்து விட்டு, இல்லடா, உள்ள யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்டடி ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட அவனால வேலை செய்யாம இருக்க முடியாதா? இப்படி ஒருத்தனை இந்த உலகத்திலேயே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. கல்யாணமான அன்னைக்கே ஸ்டடி ரூம்ல வேலை பார்க்க போயிட்டான். இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு தாத்தா? அவரை சொல்லணும் என்று விக்ரமின் பிடிவாதமான சுபாவத்தை பற்றி பேசினான். அவன் பேச்சை கேட்ட சங்கர், விடுங்கடா, இப்பதான் அண்ணி வந்துட்டாங்களே, இனிமேல் அண்ணி எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அண்ணனை அவங்க வழிக்கு கொண்டு வர அன்னிக்கு தெரியும் என்று சொன்னதும் அந்த 4 பேரும் சிரித்துக்கொண்டே முகத்திரை போட்டிருந்த நட்சத்திராவை உற்று பார்த்தார்கள். தன் மீது 4 ஜோடி கண்கள் பதிந்திருப்பதை உணர்ந்த நட்சத்திராவிற்கு தர்ம சங்கடம் தாங்க முடியவில்லை. அவளின் நிலையை புரிந்து கொண்ட துருவ், டேய், சும்மா தேவையில்லாம பேசி அவங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்கடா. அண்ணன் ஸ்டடி ரூம்லே இருக்கட்டும். அண்ணி பாவம் எவ்வளவு களைச்சு போயிருக்காங்க பாருங்க என்று மற்றவர்களை அதட்டினான். பின்பு நட்சத்திராவிடம் கனிவாக திரும்பிய துருவ், அண்ணி, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அண்ட் எல்லா திங்ஸையும் நாங்க ஏற்கனவே உள்ள இருக்கிற கபர்ட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா அங்க இருக்கிற இன்டர்காம்ல ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உடனே வருவாங்க என்று நம்பிக்கையூட்டும் விதமாக பேசினான். நட்சத்திராவை அந்த பெரிய அறையில் தனியாக விட்டுவிட்டு கதவை மெதுவாக சாத்திய பிறகு அங்கிருந்து அனைவரும் வெளியேறினார்கள். அந்த அறை முழுக்க விக்ரமின் வாசனை நிறைந்திருந்தது.
மென்மையான நறுமணமும் ஒருவிதமான அதிகார தோரணையும் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியிருந்தது. நட்சத்திரா மெதுவாக தன் காலடியில் இருந்த கார்பெட்டை பார்த்தாள். அவளுடைய கால்கள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.